தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது மக்களுக்கான அரசா என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். ஜோசப் விஜய் தலைமையிலான அரசு மக்களுக்கான அரசா என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். வேதாரண்யம் தொகுதி தென்னடார் கிராமத்தில் விவசாயிகளுடைய நிலங்களை பறித்து சிப்காட் அமைப்பதற்கு மாநில அரசு ஏற்பாடுகள் செய்து வருகிறது. தென்னடார் கிராமத்தில் விவசாயிகளுடைய நிலங்களை பறித்து சிப்காட் அமைக்க மாநில அரசு முயற்சி செய்து வருகிறது. இதற்கு எதிராக விவசாயிகளும் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளும் போராடி வருகின்றனர். இன்று அதிகாலை காவல்துறையினர் அந்த கிராமத்தில் உள்ள விவசாயிகள் மற்றும் நாம் தமிழர் கட்சியினர் வீடுகளில் புகுந்து அடாவடித்தனம் பண்ணி வலுக்கட்டாயமாக தரதரவென்று இழுத்து சென்று கைது செய்து அழைத்து சென்றுள்ளனர். கடந்த திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் நடந்த அதே அராஜகம்தான் இப்பொழுது தமிழக வெற்றி கழக ஆட்சியிலும் தொடர்கிறது. மு.க.ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை எவ்வாறு செயல்பட்டதோ அதே போன்று ஜோசப் விஜய் ஆட்சியிலும் காவல்துறை அராஜகம் பண்ணுகிறது. மு.க.ஸ்டாலின் ஆட்சியில் விவசாயிகள் நிலங்கள் பறிக்கப்பட்டன. அதே போன்று ஜோசப் விஜய் ஆட்சியிலும் விவசாயிகளுடைய நிலங்கள் பறிக்கப்படுகிறது. விவசாயம்தான் ஒரு நாட்டுக்கு முதுகெலும்பு. சாப்பாடு இல்லாமல் மனிதன் வாழ முடியாது. விவசாயிகளுடைய விவசாய நிலங்களை பறித்து சிப்காட் அமைக்க முயற்சிப்பது வேதனைக்குரிய ஒன்றாகும். ஜோசப் விஜய் அரசாங்கம் திமுகவின் பாதையை பின்பற்றுகிறது. திமுக என்ன செய்ததோ அதைத்தான் இப்பொழுது செய்கிறது. காவல்துறை மூலமாக அராஜகத்தை கட்டவிழ்த்துள்ளது. அப்பாவி விவசாயிகளையும் நாம் தமிழர் கட்சி தொண்டர்களையும் வலுக்கட்டாயமாக கைது செய்து அழைத்து சென்றுள்ளது. இது வேதனைக்குரிய விஷயம். மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.